அவல் யூஸ் பண்ணி எப்போவுமே இனிப்பாக பண்ணுவோம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயம் ஸ்பைசியாகவும் இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவுள் ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அவுள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளை அவுளும் எடுத்துக்கலாம், நீங்கள் சிவப்பு அவுளும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுளில் நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வெளியில் எடுத்துருங்க. மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா மண் சேர்ந்துருக்கும், அதனால் அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. நம்ம க்ளீன் பண்ண தண்ணியிலேயே ஈரம் இருக்கும், அந்த ஈரத்துலேயே இது நல்லா ஊறி இருக்கும். நல்லா உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவுள் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பாதி அளவு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணியே விடாமல் நார்மலாக அரைச்சாலே போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அது சாப்பிடும்போது. இல்லைன்னா ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். இதை நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு இதை அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவாவில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. கடலப்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கின உடனே தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு நல்லா துருவி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவுளில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆறலை வைக்க வேணாம், அப்படியே அந்த சூட்டோடையவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணி இல்லை கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு உருண்டை மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. உருண்டை ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லட்டு ஷேப்பில் பெருசாலாம் பிடிக்க வேணாம், ஓரளவுக்கு குலோப்ஜாம் ஷேப்பில் இந்த மாதிரி சின்னதாக பிடிச்சா போதும். இந்த மாதிரி பிடிச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லி குக்கரில் இந்த மாதிரி துணி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியும் கூட வைக்கலாம், ஆனால் ஒட்டிக்கும் சில சமயம். அதனால் இந்த மாதிரி துணி போட்டு வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஏன்னா அவல் ரொம்ப சாஃப்டான பொருள், அதனால் 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லா அவல் உருண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் 1 by 1 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சி வச்சது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அதே சமயம் இது ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள்.
ஓரளவு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அவுள் உருண்டையெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி மிக்சரில். எல்லா அவுள் உருண்டையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக பண்ண வேணாம், கொஞ்சம் சாஃப்டாகவே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இது உடையாமையும் இருக்கும், நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. எப்பவும் போல் அவுளை ஸ்வீட் மாதிரி வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.